தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்புதிய நாள் காலை வேலை தியான நேரம் ஆண்டவரே, இதை நிறைவாக்கும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையிலே 86வது பாடல் அன்பே பிரதானம், இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பிலையானால் அதிற்பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பனியன்பில்லால் பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பானவர்களே, நாம் இந்த வேளையில நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே, சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது திருக்கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளாக என்னை ஏற்று வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவின் கரத்துல தாழ்த்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நிறைவாய் வழிநடத்தும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின்
பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. யோவான் 13 வசனங்கள் 13 முதல். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் தியானிப்பதற்கான தலைப்பு ஊழிய அன்பிற்கு திரும்புதல், ரிட்டன் த்ரூ லவ்விங் சர்வீஸ். இந்த திருப்பணி என்பது அன்போடு இன்முகத்தோடு செய்கிற பணி. இந்த அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை, நீளத்தை அளவிட முடியாது என்று தூய பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அவர் இந்த அன்பை மிக குறிப்பிட்டு எழுதுகிற பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து எப்படியெல்லாம் அந்த அன்பு இருக்கும், அந்த அன்பின் நிறைவை அங்கே எழுதி, இப்படி நீங்கள் அன்பிலே வாழுங்கள் என்று கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நம்ம சிந்திக்கலாம், கொரிந்து திருச்சபை ஒரு துறைமுகத்துல அமைந்த திருச்சபை, பொருளாதாரம் நிறைந்த திருச்சபை. அங்கே அன்பு குறைந்து விடக்கூடாது, அன்பு ஒருவரில் ஒருவர் மெய்யா இருக்கணும் என்பதை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த அன்பை நாம் பெற்றது இயேசுவின் வழியே. இயேசு கிறிஸ்து நம் தலைவராய், மீட்பராய், இரட்சகராய் இருக்கிறார். அவர் காண்பித்த அன்பின் வெளிப்பாடு நம்மிலே இருக்க வேண்டும். திருச்சபையிலே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கற்றுக் கொடுத்து எழுதுகிறார். இந்த படித்த பகுதி யோவான் 13ஆம் அதிகாரம். ஏசாமுடைய அன்பை வெளிப்படுத்த பல இடங்கள் மிகுந்து காணப்படுகிறது. அவற்றிலே இது செயல் வடிவத்தில் வெளிப்படுகிற இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளுகிற, இயேசு கிறிஸ்து அன்பின் செயல்பாட்டை தெளிவுபடுத்துகிற இந்த பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏசாமி கடைசியாய் தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற, பிடிக்கப்பட போகிற இரவுக்கு முன்பதாக கடைசி விருந்தின் போது தம் சீடர்கள் 12 அழைத்து அவர்கள் காலடிகளை கழுவி அவர்களுக்கான விருந்தை பரிமாறுகிற நிகழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் அது ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பின் வெளிப்பாடு.
இயேசுவின் அந்த அளவிட முடியாத அன்பின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு என்றே கரை காண முடியாத அன்பு. ஏசாமி தமது மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5:44 சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களுக்காக, உங்கள் சத்துருக்களுக்காக, உங்களை எதிர்ப்பவர்களுக்காக நீங்கள் அவர்களை விரோதிக்காம ஜெபம் பண்ணுங்க, அவங்கள மன்னிங்கள் என்று சொல்லிக் கொண்டே வந்த அந்த மலை பிரசங்கத்துல தொடர்ந்து நாங்க எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த வேளையில இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல த லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தர் கற்பித்த ஜெபம் இப்போதும் நாம் ஜெபித்தோமே, அதுல சொல்லுகிறார் 6:12, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று. அந்த மன்னிப்பு எப்படி வரும்? உண்மையான அன்பு இருக்கிற போது. இந்த அன்பு கொண்ட தெய்வம் ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை அழைத்து அவர்கள் காலடிகளை கழுவுகிறார். இந்த சீடர்கள் தான் காட்டி கொடுக்க, மறுதலிக்க, கெத்செமனே தோட்டத்திலே தன்னை தனியாளாய் விட்டு ஓடப் போகிற சீடர்கள். ஆனா அந்த சீடர்களை அழைத்து அவர்கள் கால்களை கழுவி, நான் உங்களுக்கு செய்ததை நீங்களும் செய்யுங்கள். என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள், என்னை நீங்கள் எஜமான் என்று சொல்லுகிறீர்கள். எஜமானாய், போதகராய், ஆண்டவராய் இருக்கிற நானே இப்படி செய்யும் பொழுது என்னை பின்பற்றி வருகிற சீடர்களாக, என்னை பின்பற்றி வருகிற என் மக்களாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று இங்கே மலை பிரசங்கத்திலே போதித்தார். அதை கொல்கதா மலையிலே சாதித்தார். தன்னை அடித்தவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுத்தவர்களை எல்லாரையும் அந்த வேளையிலே சிலுவையில் தொங்கினவராய், பிதாவே இவர்களை மன்னியும் என்று அந்த அன்பின் வெளிப்பாட்டை தெளிவுபடுத்துவதை நாம பார்க்கிறோம். இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் நாம படித்து படித்து தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. 14ஆம் வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் த லார்ட். நான் போதகர் என்று சொல்லுகிறீர்கள், ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், நான் உங்க கால்களை கழுவினா எப்படிப்பட்ட கால்கள்? நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் வெளிப்படையா சொல்லல. நீங்கள் காட்டி கொடுக்க, மறுதலிக்க, என்னை விட்டோடி போக இருக்கிற மனநிலையில் இருக்கிற மக்களாய், சீடர்களாய் என்னோட பந்தி அமர்ந்திருக்கிற உங்க கால்களை கழுவுறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் நான் செய்ததை செய்யுங்கள். உங்களை இந்த அன்பின் ஊழியத்திற்கு இணைத்துக் கொண்டால் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அல்லது அன்பை உண்மையான வெளிப்பாட்டோடு கூட வெளிப்படுத்தி வேலை செய்கிற அல்லது சேவை செய்கிற, திருப்பணி செய்கிற மக்களாக என்னிடத்திலே வாருங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். மெய்யாகவே 16ஆம் வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரனாய் இருக்கிற ஒரு வேலைக்காரன் எஜமானை காட்டிலும் பெரியவன் அல்ல. அப்படியானால் என்னை அனுப்பின தந்தையின் சித்தம் நிறைவேற்ற நான் இந்த அன்பின் சேவையை செய்கிறேன். என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய மக்களாக, என்னுடைய சீடர்களாக வாழுகிற நீங்கள் இந்த சேவையை செய்யுங்கள். இந்த சேவையிலே அன்பு வெளிப்படட்டும். இந்த சேவையிலே அன்பின் வெளிப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று அங்கே கற்றுத் தருகிறார், செய்து முடிக்கிறார். இதுதான் அன்பின் சேவை. இந்த அன்பின் சேவை செய்ய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்துக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம். வெல்லஸ்லி பெய்லி என்கிற இறையடையவர் 1846ஆம் ஆண்டு அயர்லாந்திலே பிறந்தவர். அவர் ஒரு
நில அதிபரின் மகன். சின்ன வயசுல ஆலயம் சென்று கொண்டிருந்தவர். பெற்றோர் மிகவும் கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்த்ததுனால சிறு வயதிலே தொடர்ந்து ஆலயம் செல்வது, ஜெபிப்பது, திருமறையை படிப்பு, இப்படி இருந்த அவர் வாழ்க்கை 20ஆம் வயதிலே சுத்தமா நிறுத்திட்டார். சர்ச்சுக்கு போறது, மற்ற ஆலய ஒழுங்குல செய்வது எல்லாம் நிறுத்திவிட்டு உலக வாழ்க்கையில சுகபோகமாய் வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் என்று வாழ்ந்தவர் 1866ல ஆஸ்திரேலியா சென்று அங்கே 2 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ திட்டமிட்ட போது ஒரு நாள் அவருக்கான சிறு வயதிலே சொல்லப்பட்ட வார்த்தை அவர் உள்ளத்துல மீண்டும் மீண்டும் வருகிறது. அது என்ன? நேரம் கிடைக்கும் போது கட்டாயமாக சபைக்கு செல் என்கிற அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் அது ஒலிக்கிறது. அப்படி அவர் ஒலித்த போது ஒரு நாள், என்ன வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், மனசுல ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு மகிழ்ச்சி, மெய்யான மகிழ்ச்சி இல்லையே, இந்த வார்த்தை நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது, எனவே நாம் ஆலயத்துக்கு ஒரு நாள் செல்வோம் என்று அவர் சர்ச்சுக்கு போறார். ஒரு மன அமைதியை அவர் காண்கிறார். அப்படி போன ஒரு நாள்ல ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அந்த நாள்ல செய்தி அவருடைய உள்ளத்தை அந்த வசனம் தொடுகிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இருளை ஒளியாக்குகிற, வெளிச்சம் தருகிற, பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருகிற, கோணலாவினையில் செவ்வையாக்குகிறவர் நானே. நான் அவர்களை கைவிடாதிருப்பேன், அவர்களோடு இருப்பேன் என்கிற இந்த வார்த்தை இந்த வெல்லஸ்லி பேலுடைய உள்ளத்தை தொடுகிறது. உலக வாழ்க்கைதான் சுகபோகம் என்று நினைத்தேனே, செல்வத்தை சேர்க்க, ஏற்கனவே ஒரு செல்வந்தருடைய மகன், இது இல்லாம இன்னும் சம்பாதிக்கணும், சுகபோகமா இருக்கணுமே என்று வாழ்ந்த வாழ்க்கை மாறி அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஆண்டவர் சந்திக்கிறார். 1869ல இந்தியாவுக்கு பஞ்சாப் வருகிறார். வந்து அங்கே இருக்கிற மக்கள் சூழலை பார்க்கிறார். தொழுநோயாளர்களை அவர் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவர் உள்ளம் உடைந்து போகிறது. கை கால் ஊனமாகி மிகவும் ஒரு உடல் குறைபாட்டோடு இருக்கிற மக்கள் அவங்க சமூகத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில இருப்பதை பார்த்து வேதனை வருகிறார். இயேசுவின் அன்பு எத்தனை பெரிது! இந்த மக்கள் எல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்பட்டு ஒரு கடினமான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று தன்னை இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறார். 1871ல திருமணம் முடிகிறது. முடிந்து அவங்க மீண்டும் 1874ல குடும்பமாக இந்தியா வருகிறார்கள். தொழுநோயாளர்கள் மத்தியில த மிஷன் டு லெப்பர்ஸ் என்கிற தொழுநோயாளர் அமைப்பை தொடங்குகிறார்கள். அது பிற்காலத்துல த லெப்ரசி மிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இவங்க அந்த 18ஆம் நூற்றாண்டில இந்த தொழுநோய் மிக கடுமையாக அல்லது ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில அது ஒரு கொடுமையான வியாதி என்று இருந்த சூழல்ல இந்த ஊழியத்தை ஆண்டவர் இயேசுவின் அன்பு துணை கொண்டு கணவனும் மனைவியுமாக இணைந்து 1870ல இந்த லெப்ரசி மிஷன் என்கிற ஊழியத்தை தொடங்கி தொழுநோயாளர்களுக்காகவே ஆண்டவரின் அன்போடு கூட இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த ஊழியம் இந்திய தேசத்திலிருந்து இவர்கள் வழியாக பல இடங்களுக்கு அல்லது பல நாடுகளுக்கு விரிவடைகிறது. பர்மா, சீனா, ஜப்பான், தென் அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, சுமத்ரா தீவு என்று பல நாடுகளுக்கு இவர்கள் வழியாக, இவர்கள் இந்த லெப்ரசி மிஷன் வழியாக இந்த அன்பின் ஊழியம் வளர்கிறது என்று அவர்கள் வாழ்க்கை சரிதை செல்கிறது.
50 வருடத்திற்கு மேலாக இத்திருப்பணியை வெல்லஸ்லி பேலி அவர்கள் செய்தார்கள். உலகிலே 18ஆம் நூற்றாண்டில உலகளாவிய புள்ளி விவரத்தை சொல்றாங்க. அந்த லெப்ரசி 15 மில்லியனுக்கு மேலாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில அது 2 மில்லியனாக குறைந்தது. இந்த தொழுநோயாளர் காப்பகத்துல 2300க்கும் மேலான பணியாளர்கள் அந்த நாட்களிலே தங்களை இணைத்துக் கொண்டு பணி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 50 வருடத்திற்கு மேலாக தொழுநோயாளர் மத்தியிலே பணி செய்ததற்கான காரணம் அவர் குறிப்பிடும் பொழுது, இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை நெருக்கி ஏவுகிறது. எனவே இப்படி ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட இந்த தொழுநோயாளர்கள் மத்தியிலே நாங்கள் குடும்பமாக எங்களை இணைத்துக் கொண்டு திருப்பணி செய்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். 1937ஆம் ஆண்டு 91ஆம் வயதில இறை அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை முடிகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இந்த வேளையில இந்த லெந்து காலத்துல இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது இந்த அன்பின் ஊழியத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க, இந்த ஊழிய அன்பிற்கு நீங்களும் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இந்த வேளையில ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன், என்னால் இயன்ற அன்பின் பணியை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாழ்த்துவோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்திருவார்த்தைகளே கர்த்தர் தாமே நமக்கு நிறைவாக்கி கொடுப்பார்கள். ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் துதிப்பாடல்ல 39வது பாடல், என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை நாம் துதிப்போம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன்.
உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அன்பானவர்களே, நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு கொண்ட தெய்வமே, எங்கள் மீது நேர்கொண்ட அன்பின் நிமித்தமாக எங்களுக்காக பிறந்தவரே, எங்களுக்காக பாடுகளை ஏற்றவரே, பாவங்களை உம் தோளின் மீது ஏற்று சிலுவை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமது அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி படைக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட தங்களுடைய உள்ளத்துல உம்மை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் நீரே மக்களுக்கு வாய்க்க செய்யும், நிறைவாய் வழிநடத்தும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர் தாமே. திருச்சபையின் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். திருச்சபையின் குடும்பங்கள்ல சுகவீனப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உம்முடைய காயப்பட்ட கரம் தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. உம் மக்கள் மத்தியில அற்புதம், அதிசயம் விலங்கட்டும், வெளிப்படட்டும். நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்மையே நோக்கி வேண்டுகிறோம். இன்னும் யாரெல்லாம் என்ன ஜெப தேவையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ நீர் பதில் தாரும். உமது மக்களை ஆசீர்வதியும். நிறைவின் கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உலகளாவிய நாடுகள்ல அமைதி நிலவ நீர் கிருபை செய்யும். சமாதானம் உண்டாகட்டும். போர் சூழல் மறைந்து போகட்டும். உம்முடைய கிருபையின் கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். மீண்டுமாக இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் கர்த்தரே நீர் ஆசீர்வதியும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.